வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் நாற்றாங்கால் எப்படி தயார் செய்வதுன்றதான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன சொல்ல வரன்றது தெளிவா புரியும். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். முதலாவதா பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு நாற்றாங்கால் அளவு எவ்வளவு வேணும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, நாற்றாங்காலின் அடி உரம் என்னெல்லாம் போடணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது விதை நேர்த்தி முறைகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். நான்காவதா பாத்தீங்கன்னா, நெல் நாற்றாங்கால் தயாரிப்பு முதல் மேல் உரம் வரை இதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐந்தாவது பாத்தீங்கன்னா, பாய் நாற்றாங்காலுக்கு நீங்க எந்த மாதிரி செயல்படணும், இல்ல கை நடவு செய்யற நாற்றாங்காலுக்கு நீங்க எப்படி செயல்படணும்ன்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ இந்த பேசிக் எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நீங்க நாத்திலேயே நீங்க நெல் வயலை நல்லா கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நடவு செஞ்ச பார்த்து உங்களோட நெல் வயல் ரொம்பவே அருமையா இருக்கும். சோ முதலாவதா பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு நாற்றாங்கால் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கை நடவு செய்வாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நாற்றாங்கால் 5 முதல் ஒரு 7 சென்ட் நிலம் பாத்தீங்கன்னா தேவைப்படுங்க. சோ இதுவே நீங்க இயந்திர நடவு செய்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தார்பாய் போட்டுதான் நாத்து விடுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடத்தோட அளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 சென்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்குனா போதுமானது ஒரு ஏக்கர் நடவு செய்யணும்ன்ற போது. சோ இந்த அளவு பாத்தீங்கன்னா நீங்க நாற்றாங்கல் ஓட்டுங்க. இதுக்கு கம்மியா ஓட்டிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் கை நடவுக்கு 7 சென்ட் ஓட்டுங்க. 7 சென்ட் ஓட்டினாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்பதான் நாத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பட்டையா இருக்கும். நீங்க வைக்கிற நாத்து நல்லபடியா தூர் வெடிக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம். இரண்டாவதா பாத்தீங்கன்னா, நாற்றாங்காலின் அடி உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியங்க. இதுல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா தவறு பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா வெறும் எதுவுமே போடாம அப்படியே நாத்து விட்டுறாங்க. அப்படி போடுறதால உங்களோட நாத்தோட வளர்ச்சி இருக்காது, கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பிடிங்கி நட்டீங்கனாலும் பெருசா உங்களுக்கு மகசூல் எடுக்காது, பெருசா உங்களுக்கு நாத்து வளர்ச்சி இருக்காது, பயிரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி வளர்ச்சி இருக்காது. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாற்றாங்காலுக்கு மக்கிய மாட்டு தொழு உரம், அதாவது மாட்டு சாணத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோ விடுற பரப்பளவுக்கு ஒரு 1/2 டன் அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாட்டு தொழு உரத்தை கொடுக்கணும். நாற்றாங்கால் தயார் செய்யும் பொழுது போட வேண்டிய உரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசாயன உரங்களின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் நடவு செய்ய போறீங்க, அதுக்கு நாற்றாங்கல் ஓடி இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 7 கிலோல இருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டம்பாஸ், டிஏபி, குளோமர் இந்த மாதிரியான உரங்களை பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 கிலோ அளவுக்கு 30 கிலோ விதைநெல் விடுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 கிலோ அளவுக்கு இந்த விதைநெல் இந்த உரங்களை கொடுக்கணும். விதை நேர்த்தி முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு தேவையான அளவு விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோ விடலாம். இல்லவே நீங்க தனியார் விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 கிலோ விடலாம். சோ இதை எப்படி விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடோமோனஸ் 10 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் பாத்தீங்கன்னா கலந்து அதுல ஊற வைக்கணும். இதுல ஊற வச்சு 24 மணி நேரம் கழிச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோஸ்பைரிலும் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்விட கலந்து நீங்க ஒரு 12 மணி நேரம் பாத்தீங்கன்னா விதை நேர்த்தி பண்ணீங்க நயல்லே வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு முளைப்பு திறன் இந்த வீடியோல பாக்குற மாதிரி உங்களுக்கு சிறப்பா இருக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்க நாத்தாங்கல்ல விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முளைப்பு திறனோட நாத்தாங்கல் ஃபுல்லாமே முளைச்சிடும். உங்களுக்கு டேமேஜஸ் வராது. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நம்ம நாத்து வாங்கி விட்டோம், சரியான முளைப்பு திறன் இல்ல, நம்ம 30 கிலோ விட்டோம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட கம்ப்ளைண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூடோமோனஸ் கலந்து நீங்க நெல்லை ஊற வைக்கணும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் கழிச்சு அசோஸ்பைரிலம் பாக்டீரியா கலந்து நீங்க பாத்தீங்கன்னா லிக்விட கலந்து நீங்க ஊற வச்சு நீங்க விதைச்சிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நெல் நாற்றாங்காலில் முதல் மேல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கிலோ விதை நெல்லுக்கு 2 கிலோ ஆங்கூர் பாஸ்ட் சொல்லக்கூடிய இந்த உரமும், ஃபேக்டம்பாஸ் ஆர் டிஏபி இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோவும் பாத்தீங்கன்னா இங்க எடுத்துக்கோங்க. சோ இது கூட உங்களுக்கு பூச்சி தாக்கம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போரட்னு சொல்லக்கூடியது 1 கிலோ கலந்துக்குங்க. இல்ல உங்களுக்கு பூச்சி தாக்கம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போரட்னு சொல்லக்கூடியது போட வேண்டாம். நாற்றாங்கால் வளர்ச்சிக்கு இது மூன்றுமே கலந்து போடணுங்க. இந்த மூன்றுமே நீங்க கலந்து போட்டீங்கன்னா தான் நாற்றாங்காலோட நாட்டோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சோ இதை நீங்க எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாத்து விட்டு ஒரு 13ல இருந்து ஒரு 16 நாளுக்குள்ள நீங்க போட்டுறணும். அப்பதான் நம்ம கரெக்டா நாத்து 22 நாள்ல இருந்து ஒரு 25 நாளுக்குள்ள புடிங்க நடுற அளவுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமே வளர்ச்சி கொடுக்கும். சோ அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருக்கீங்க. பாய் நாற்றாங்காலுக்கு பாய் நாத்து வளர்ச்சிக்கு உரங்களின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ ஆங்கூர் பாஸ்ட் 3ல இருந்து 5 கிலோ வந்தீங்கன்னா உங்களுக்கு உரம், அதாவது ஃபேக்டம்பாஸ் ஆர் டிஏபி அமோனியா கூட நீங்க பயன்படுத்தலாம்.
அதிகமா பயன்படுத்த வேண்டாம், கொஞ்சம் குறைவாகவே பயன்படுத்துங்க. நான் 5 கிலோ கொடுத்துருக்கேன், 5 கிலோ வேண்டாம், 3 கிலோ கொடுத்தாவே போதுமானது. ஆங்கூர் பாஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ, இது ஒரு 3 கிலோ, இது மொத்தமே சேர்த்து 4 கிலோவை நீங்க ஒரு பரவலா அந்த தார்பாய் நாத்துக்கு தூவி விட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான முறையில வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு மஞ்சள் நிறம் ஆவதை நீங்க தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ஆரோக்கியமான நாத்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தார்பாயில நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா உரம் போடாம விட்டுறாங்க. சோ நடுறதுக்கு ஒரு ரொம்ப நாள் ஆக்கிடுறாங்க, 25 நாள் ஆக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட திறன் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருது. பச்சையும் போய் பாத்தீங்கன்னா ரொம்பவே நாத்து வெண்மை நிறமா ஆயிருது. அதனால பாத்தீங்கன்னா நீங்க நடவு செஞ்சீங்கன்னா சீக்கிரமா பச்சை கட்டாது. இந்த மாதிரி பண்ணி நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் வளர்ச்சியும் நல்லா இருக்கும், சீக்கிரமாவும் பச்சை கட்டும். நீங்க கை நடவு செய்யற விவசாயிகள் இருந்தா நீங்க பராமரிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நடவா இருந்தாலும் சரி இல்ல மிஷின் நடவா இருந்தாலும் சரி நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா யூரியாவை பயன்படுத்துறாங்க. சோ இந்த மாதிரி நீங்க யூரியா பயன்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுறாங்களே உங்களோட நாத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பச்சையா இருக்கும். சரி நீங்க புடிங்கி நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட நாத்து பாத்தீங்கன்னா சாக ஆரம்பிக்கும். சோ அதனால தான் சொல்றது நீங்க நாத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ யூரியாவை பாத்தீங்கன்னா அழிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம சோ நாத்து எடுக்கிறதுக்கு முன்ன நம்ம நாத்து பாத்தீங்கன்னா பிச்சுக்குன்னு வரும், இந்த அறுத்துக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான பருவங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து புடுங்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு 3ல இருந்து ஒரு 5 கிலோ ஃபேக்டம்பாஸ் ஒரு 30 கிலோ எதனால இருக்குன்னா இவ்வளவு உரங்களை நீங்க போடலாம். இல்லன்னா பாத்தீங்கன்னா ஜிப்சம் பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போடலாம். சோ நீங்க இப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் அறந்து வராது. சோ உங்களுக்கு நல்லா வரும். வேர் முழுசா எடுத்து நீங்க வச்சீங்கன்னா தான் சீக்கிரமா பச்சை கட்டும், நல்ல ஒரு தூரு வெடிக்கும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைப் அடிக்க போறோம். சோ 10,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் அடிக்க இன்னும் ஒரு 900 பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ மறக்காம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் விவசாய வீடியோ பத்தி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தி வீடியோ பேசி போடுறேன். நன்றி, வணக்கம்.